தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது, தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்ட ஆவணத்தில் எனது கையெழுத்தை போலியாக போட்டுள்ளனர் என்று அன்புமணி மீது ராமதாஸ் புகார் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். எனது பெயரையோ புகைப்படத்தையோ அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என ராமதாஸ் தற்போது அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார். வேண்டுமென்றால் அன்புமணி தனி கட்சி தொடங்கலாம் எனவும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்ட ஆவணத்தில் எனது கையெழுத்தை போலியாக போட்டுள்ளனர் என்று அன்புமணி மீது ராமதாஸ் புகார் தெரிவித்திருக்கிறார். எனது பெயரையோ புகைப்படத்தையோ அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்றும் ராமதாஸ் அதில் தெரிவித்திருக்கிறார். வேண்டுமென்றால் அன்புமணி தனி கட்சி தொடங்கலாம் எனவும் ராமதாஸ் அதில் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது, தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்ட ஆவணத்தில் எனது கையெழுத்தை போலியாக போட்டுள்ளனர் என்று அன்புமணி மீது ராமதாஸ் புகார் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். எனது பெயரையோ புகைப்படத்தையோ அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என ராமதாஸ் தற்போது அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார். வேண்டுமென்றால் அன்புமணி தனி கட்சி தொடங்கலாம் எனவும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்ட ஆவணத்தில் எனது கையெழுத்தை போலியாக போட்டுள்ளனர் என்று அன்புமணி மீது ராமதாஸ் புகார் தெரிவித்திருக்கிறார். எனது பெயரையோ புகைப்படத்தையோ அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்றும் ராமதாஸ் அதில் தெரிவித்திருக்கிறார். வேண்டுமென்றால் அன்புமணி தனி கட்சி தொடங்கலாம் எனவும் ராமதாஸ் அதில் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம்.